எடப்பாடியை பொறுத்தவளவும் ஜோசப் விஜய்க்கு வந்து பலன் நிரூபிக்காதவருக்கு வந்து என்ன அள்ளியா கொடுத்துட போறாரு. விஜய் பலன் நிரூபிக்காதவர். மாநாட்டில் பிரச்சனையை விஜய் தான் சொல்லணும். திருச்சியில ரயில்வே இதெல்லாம் நடத்த தயாரியான்னு சொன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். விஜய் வர்சஸ் உதயநிதி பேசுறது விஜய்க்கு படம் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியிலே அதிருப்தி இருக்குது. விஜய்க்கு அரசியலுங்கிறது ஊடக அரசியல், விஜய்க்கு அரசியலுங்கிறது பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு ஊடகத்தில் அவரே செய்திகளை கொடுக்கக்கூடிய அரசியல். சினிமா வசூலுக்கு அது சரியாகும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்க இந்த அரசை கவிழ்த்துலான்னு கனவு காண்றாங்க. இந்த ராஜ்நாத் சிங் வந்தாலும் அதுக்கு ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, சிதம்பரம் ட்வீட் போடுறாரு. எங்க கொண்டு வச்சிருக்காரு முகத்தை கார்த்திக் சிதம்பரம் பேச வேண்டியதுதானே. மோடி என்னத்தை காட்டிட்டாரு? காங்கிரசுக்கு திமுக தேவைங்கிறத மோடி காட்டிட்டாரு. குஷி நாடி தலைகளை நின்னாலும் மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரால் கூட்டணி அமைக்க முடியாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு 100ஆண்டு நாணயம் வெளியீட்டு விழா ராஜ்நாத் சிங் வந்திருந்தார். விழா வந்து சிறப்பாக நடந்துச்சு. கலைஞர் அவருடைய பாராட்டுகளை வந்து ராஜ்நாத் சிங்கும் பேசியிருந்தார், மோடியும் வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தார். ராகுல் காந்தி திமுக பாஜக ரகசிய கூட்டு அப்படின்னு இப்போ எடப்பாடியும் சீமானும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? வெளிப்படையாக தானே பண்றாங்க. இதுல ரகசியம் என்ன இருக்கு? வெளிப்படையாக தான் அவங்க நடவடிக்கை இருக்கு. கண்டிப்பா தேர்தல் கூட்டணி வராது. 2024 முன்னாடி தான் சொன்னாங்க, நான் தேர்தல் கூட்டணி திமுக பாஜக வர்றேன்னு நான் சொன்னாதான் சரியாச்சு. எடப்பாடி அவர் அப்படி நடந்துராதா, 18 கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெலாம் நம்மகிட்ட வந்துடாதான்னு அவர் நினைக்காரு. சீமானும் அது தேர்தல் கூட்டணியாக வந்தால் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள்லாம் தன் பின்னாடி தனக்காக வந்து நின்ற மாட்டாருன்னு ஆசைப்படுறாப்புல. இது வெளிப்படையாக தான் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை. 2014 ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 37 எம்பிக்களை பெற்றாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், அது சூப்பர் ஃப்ளோஸ் சொன்னேன். எத்தனை ஊடகத்தில் எத்தனை பேர் ஜெயலலிதாவுக்காக சுமன் சி ராமன்ஜியிலிருந்து எத்தனை பேர் அங்கே ராஜ்யசபாவுக்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு என்னவோ சொன்னாங்க. மோடி என்ன பண்ணார்? சென்னமேனி வித்யாசாகர் ராவ்னு ஒரு விளமா சத்திரியாவை அனுப்பி ஜெயலலிதா அம்மையாரை பொறுப்பு கொண்டு வரவேற்கவும் வழி அனுப்பவும் பண்ணார். ஆர்எஸ்எஸ்லேருந்து விலைக்கு வாங்க முடியாத, ரோசியா மாதிரி விலைக்கு வாங்க முடியாத ஒரு உறுதியான கவர்னரை அனுப்பி அவங்க பாஜக வந்து மோடி சோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா ஹூ ஹேட் 37 MPs. அதுக்கு பிறகு 20க்கு மேற்பட்ட எம்பிக்களை ஸ்டாலின் பண்ணார். செந்தில் பாலாஜி வழக்கை இது பண்ண முடிஞ்சுதா? வரத்தானே செய்தது. அப்போ இன்னைக்கு ப்ரீபோல் மெஜாரிட்டி கவர்மெண்ட், என்டிஏ கோலிஷன் மெஜாரிட்டி கவர்மெண்ட், பாஜகவுக்கு 240 சீட்டு அந்த புள்ளிக்குள்ள தான் இருக்குது. அதனால சந்திரபாபு நாயுடு பெரிய ஆளாக பார்ப்பாரு, நிதிஷ்குமார் பெரிய ஆளாக பார்ப்பாரு. ஒரு நல்லுறவை ஸ்டாலின்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டா கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு லாபம் தானே. அடுத்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்க இந்த அரசை கவிழ்த்துடலான்னு கனவு காண்றாங்க. என்ன காண்றாங்க? கவிழ்த்துடலான்னு கனவு காண்றாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த 22 இல்லாமல் கவிழ்க்க முடியாதுன்னு அவங்களுக்கும் காட்டுறது ஒரு சரியான அரசியல் தானே. அப்போ அவங்கெல்லாம் சான்ஸ் எடுக்க முடியாது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் என்ன ஆகுமோன்னு தெரியாதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கையை குறைக்கிறதுக்கும் இது நிலையான ஆட்சியாக இருக்குங்கிற நம்பிக்கையை கூட்டுறதுக்கும் மோடி பண்ணுறாரு. அடாப்டபிலிட்டியோட அட்டகாசமான அரசியலை பண்ணுறாரு. காங்கிரஸ் ஒட்டுண்ணி முஸ்லீம் ஓட்டுகளை அகிலேஷ், முலையாம், ஸ்டாலின் இவங்கள்ட்ட இருந்து ஒட்டுண்ணியாக உறிஞ்சிரும், அதுகிட்ட கவனமாக இருக்கணுங்கிற ஒரு அரசியலை பண்ணுறாரு. இப்போ இந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த ராஜ்நாத் சிங் வந்தாலும் அதுக்கு ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, சிதம்பரம் ட்வீட் போடுறாரு. எங்க கொண்டு வச்சிருக்காரு முகத்தை கார்த்திக் சிதம்பரம் பேச வேண்டியதுதானே. சொல்ல பிறகு இப்ப இருக்கிறாரு. அப்ப என்ன அரசியல்? மோடி என்னத்தை காட்டிட்டாரு? காங்கிரசுக்கு திமுக தேவைங்கிறத மோடி காட்டிட்டாரு. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, கண்டிப்பா காங்கிரஸ் தேவை. அதை பற்றி மோடி கவலை இல்லை, அதுக்கு ஸ்டாலின் பட வேண்டிய கவலை. மோடி காங்கிரசுக்கு திமுக தேவைங்கிறத காட்டிட்டாரு. நானே சொல்றேன், அவங்க கூட்டணியா தான் இருப்பாங்க, வின் பஸ்ட் தான் போவாங்க, அந்த அணி வெற்றி பெறுவது வர தொடரும் ங்கிறத நானே தெளிவா உங்கள்கிட்ட என் கருத்தா சொல்றேன். நாம சொல்றது 10 கெட்டு கரெக்டா வரும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் மிதன் பழனிசாமி தரப்புக்கும் நம்மளை கண்டா நம்ம கரெக்டா வருது, ஏதாவது சொன்னா அது நடந்துருமேங்கிற மாதிரி அவங்க அச்சப்படுறாங்க. இதுவும் நாம எதிர்பார்த்ததுதான், எதிர்பார்த்தபடிதான் நடக்குது. பட் தேர்தல் அலையன்ஸா வராது. இன்னொரு விஷயம் வந்து அவசர செயற்குழு கூட்டம் அதிமுக நடந்துச்சு, இந்த பக்கம் மாவட்ட செயற்குழு.
அதிமுகவில் வந்து 6 தலைவர்கள் எதிர்ப்பாக இருந்தாங்க, அவங்க கேள்விலாம் கேட்பாங்க, எடப்பாடிக்கு சிக்கல் வரும், வெளியே போனவங்களை ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் எதுவுமே இல்லை. 26ல் தற்போது இருக்கவங்களோ அப்படியே ஒற்றுமையாக இருங்க, மீண்டும் வந்து நம்ம தேர்தலை சந்தித்து கூட்டணி என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு எடப்பாடி சொன்னதா சுமூகமாக போயிட்டு தான் ஒரு கருத்து. கூட்டணி அவர் தான் பார்க்கணும். அவர் ஊசி மேலே ஊசி நாடி தலைகளை நின்னாலும் மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரால் கூட்டணி அமைக்க முடியாது. 24ல் 1% வாக்கு பலம் உள்ள ஒருத்தர் கூட அவர்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொன்னேன். 6% வாக்கு பலம் கொண்ட தேமுதிகவுக்கு தான் 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. வேண்டானி ஒதுக்கி விட்டு நாம் தமிழர் கீழே போன தேமுதிகவுக்கு தான், புதிய தமிழகத்துக்கு தான் ஒரு எம்பி சீட்டு தென்காசியை கொடுத்தாரு. முபாரக்கத்துக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு எம்பி சீட்டை கொடுத்தாரு, 6 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம். அவருடைய யாரும் கூட்டணி போகல, நாம சொன்னதான் நடந்தது, தெல்ல தெளிவாக அதுதான் நடந்தது. மனச்சாட்சியோட பேசணுங்களுக்கு இந்த உண்மை தெரியும். இப்பவும் அவர் கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அது மட்டும் இல்லை, அவங்க தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காங்க, வெற்றி பெறுறதோட அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. என்டிஏ மோடி அண்ணாமலை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க. அதை தினகரநாதன் நினைக்கிறாப்புல, ஓபிஎஸ் நினைக்கிறாப்புல. அங்கிருந்து யாருமே எடப்பாடி கூட போறதில்லை. நாம் தமிழர் சீமான் விக்கிரவாண்டியில் வந்து எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, தெக்க ஓட்டே இல்லை. இங்கே ஓட்டு இருக்கு, ஆனால் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. 1 இயர் ஓட்டு தான் மெயின், அங்க வாக்கே இல்லை. அப்ப அவரை நம்பி எங்க கூட்டணி போகங்கிறத விக்கிரவாண்டி பிறகு சீமான் தெளிவாக உணர்ந்துட்டாரு. இன்னைக்குள்ள இதுல கூட தின மலர்ல கரெக்டா போட்டுட்டாங்க, தினத்தந்தியில அந்த நியூஸை வந்து தப்பா போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஊடகம் வந்து வெப்பெல்லாம் வந்திருக்கு. அதனால யார் தப்பு பண்ணாலும் நம்ம நியாயமான முறையில் சுட்டி காட்டுறோம். தினத்தந்தி செய்தி தப்பு. சீமான் என்ன சொல்றாரு, நான் சீஃப் மினிஸ்டர் ஆனாதான் என் கனவுகளை, என் லட்சியங்களை நான் நிறைவேற்ற முடியும், எனக்குன்னு உள்ள திட்டங்களை நான் சீஃப் மினிஸ்டர் தான் நிறைவேற்ற முடியும். இங்க மேட்ரு எண்ட்ஸ், நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்தால விஜய் தம்பி கட்சி ஆரம்பிக்கும் போது பார்க்குங்கிறாரு. விஜய்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அடையாளத்துக்காக, ஜோசப் விஜய்க்கு அடையாள அரசியலுக்காக ஒரு சீட்டை சீமான் பலன் நிரூபிக்காதவருக்கு ஒரு சீட்டை முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அது புற பார்க்கலான்ட்டாரு. எடப்பாடியை பொறுத்தவளவும் ஜோசப் விஜய்க்கு வந்து பலன் நிரூபிக்காதவருக்கு வந்து என்ன அள்ளியா கொடுத்துட போறாரு? ஒரு கலைஞர் ஏசி சண்முகம் முதலியாருக்கு நிறைய கூட்டம் காட்டினவருக்கு கொடுத்த மாதிரி, கலைஞர் வந்து கண்ணப்பன் யாதவருக்கு கூட்டம் காட்டினவர் கொடுத்த மாதிரி அடையாள அரசியலுக்காக தானே சீட்டை கொடுக்க முடியும். அப்போ பல நிரூபிச்ச யாரும் எடப்பாடி கூட கூட்டணிக்கு இல்லைங்கிற நிலைமை தானே இருக்குது. ஏன் தேமுதிக இந்த அணியில் சுமார் 3% வாக்கெடுத்தாங்க, நாங்கள் 6 கான்ட்ரிபியூட் பண்ணிருப்போம்னு பட்ஜெட்டை ஆதரிச்சு பேசிட்டாங்க, மத்திய பட்ஜெட்டை ஆதரிச்சு பேசிட்டாங்க, எடப்பாடிக்கு எதிர்நிலை எடுத்துட்டாங்க. அது தெளிவாக அவங்க இதை பண்ணிட்டாங்க. அடுத்து புதிய தமிழகம், அவர் அந்த இடஒதுக்கீடு மேட்டர்ல எடப்பாடி தப்புன்ட்டாரு. அப்ப இருந்த 2 கூட்டணி கட்சியுமே போயிட்டாங்களே. முபாரக் மட்டும்தானே இருக்கிறாங்க. முபாரக்கும் பலன் இருந்துச்சு, அடையாள அரசியலுக்கான ஒரு இல்ல. முபாரக் விஷயத்துல இப்ப வக்பு வாரியத்துல வந்து எடப்பாடி அமைதியா இருக்கிறதுனால அதுக்கும் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, அவங்க நிலைப்பாடும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறிட்டா நம்ம சொல்லிட்டு போறோம், அது மாறாம நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா முபாரக்கெல்லாம் எடப்பாடி கொடுத்தது பெரிய விஷயம், முபாரக்கு எடப்பாடி கொடுத்தது பெரிய விஷயம். அப்புறம் நம்ம எடப்பாடி கண்டுபிடித்து எதுக்குங்கிற மாதிரி இல்லை. முபாரக் இஸ் அட் தி மெர்சி ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அதான் உண்மை. நம்ம அதையா நம்ம மறுத்து சொல்ல போறோம்? அதனால அவர் அதை பேசாம இருப்பார். பேசினா சொல்லிட்டு போறோம். கிருஷ்ணசாமி அப்படி இல்லை, பிரேமலதாமையார் அப்படி இல்லை. கிருஷ்ணசாமி 6% வாக்கு தான் தென்காசியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி விருதுநகர்லையும் 6 to 8% வாக்குக்கு மேல எடப்பாடிக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இவரால் சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு வெளியேறாங்க. அதற்கான அரசியல் நகர்வுகளை செய்யறாங்க. ஒருவேளை இவரை காட்டி என்டிஏ கிட்ட பேரம் பேசலாம். ஸோ எடப்பாடி 214லையும் 2016 ஜெயலலிதா அம்மையார் நின்ன மாதிரி தனிச்சே ரெட்டையில நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இல்லை, ஜெயலலிதா நின்னதுங்கிறது வந்து அவங்க செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்காக நின்னாங்க. பட் ஆனால் அது இங்கே வந்து அது செல்வாக்குன்னு மாறுமா இல்லை வேற வழி இல்லாமல் நிற்கிறாங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? தமிழ்நாட்டில் 2வது இடம் எனக்கு தானி காட்டுறதுக்கு 214 நிற்பார். இன்னைக்கும் 2வது பெரிய கட்சி அவர் தான். ஒரு அணியா தேமுதிக சேர்ந்தா என்டிஏ ஈக்குவலைஸ் ஆயிட்டாங்க. மற்றபடி வன்னியர்கள் ஆதரவுல அவர் தான் 2வது இடத்துல இருக்கிறாரு. அதை தக்க வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுவார். 214 போட்டி போட்டு தான் அதை தக்க வச்சாகணும். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் நிறைய சலசலப்புகள்லாம் வருது. அமைச்சரவையில் இடம் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறாங்க. துணை முதல்வர் வரைக்கும் வந்து விசிகாலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடை எப்படி ஸ்டாலின் ஹேண்டில் பண்ணுவார்? 26ல் 200 தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது திருப்பி திமுக தரப்புலன்னு சொல்லப்படுது. அந்த 200 திமுகவுக்கா இல்லை கூட்டணிக்கா, இல்லை இந்த கூட்டணி எப்படி ஆரம்பிச்சு போவாங்க? கூட்டணிக்கு தான் 200 சொல்றாரு. கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கும். அந்த கூட்டணி வந்து ஆர்கே நகரில் தோத்து டெபாசிட் இழந்து ஒரு காம்பினேஷன்ல வந்த கெமிஸ்ட்ரி. திமுக 25, விடுதலை சிறுத்தைகள் 0.7, மதிமுக 0.9, கம்யூனிஸ்ட் அரை, காங்கிரஸ் ஒரு 4.3 தான். அதுவும் வாசன் போயிட்டாரு. இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு
33% வாக்குக்குள்ள உள்ள ஸ்ட்ரென்த் தான். 53 வந்தாங்க, 45 வந்தாங்க, 47 வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டாச்சுட்டரி ஸ்ட்ரென்த்தே 45க்கு மேலே இருக்குது. இன்னொருத்தர் 45 எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாரும் சார்ந்துனா ஜெயித்துருவாங்க. 2/3 ஈஸியாக ஜெயித்துருவாங்க, அல்லது 75% ஜெயிப்பாங்க. அப்படி அவங்க ஜெயிக்கும்போது 200 சீட்டெல்லாம் அவங்களுக்கு தாராளமாக வரும். 80% ஜெயிக்கும்போது சுமார் 200 சீட்டு நெருங்கி வருவாங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. இல்லை, கூட்டணி கட்சிகளுடைய பேரங்கள்ங்கிற விஷயம் இருக்குல்ல சார், அமைச்சரவையில் இடம் வேணும், துணை முதல்வர் கொடுக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வைக்கப்படுது. இதெல்லாம் சீட் ஷேரிங் வரதான் தங்கள் அரசியல் களத்தில் இருக்குங்கிறதுக்காகவும் ஒரு அட்டென்ஷன் சீக்கர்ஸாகவும் தாங்களும் இருக்குங்கிறதுக்காக பேசுகிறாங்க. அன்னைக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டு ஸ்டாலின் நடத்துகிற விழாவுக்கு ராகுலும் சிதம்பரம் வாழ்த்து தெரிவிக்கணும்னா கூட்டணி முறியுது. 22 இந்திய அளவில் இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறுது. இந்தியா கூட்டணி பனால் அப்படி வரும். அதை அவங்க விரும்பல. 1 2 ஜெயிக்கணும்னாலும் 4.3 தான் தனியாக உண்டு. ஜெயிக்கணும்னாலும் ஸ்டாலின் கூட காம்பினேஷன் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அவங்க அந்த இதுக்குள்ள போகிறாங்க. இந்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க என்ன பவர் பார்ட்டிஸ் பண்ணிட முடியும்? ஸ்டேட்டஸ் கோவை ஸ்டாலின் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். 2026 இன்னொரு ஃபேக்டர் அதிகமாக பேச போகிறது விஜய். இப்போ ஒரு மாநாடு இப்போ ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. மாநாடுக்கு திமுக தான் தடங்கல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம். செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதங்கிற பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு. வந்தால் காங்கிரஸ் கூட கூட்டணி போவாங்க, அதிமுக கூட கூட்டணி போவாங்கன்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? மாநாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் பலன் நிரூபிக்காதவர். மாநாட்டில் பிரச்சனையை விஜய் தான் சொல்லணும். இப்போ அவர் திருச்சியில் ரயில்வே இதெல்லாம் நடத்த தயாரினியான்ட்டு சொன்னால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நாம்ஸை ஃபில்லப் பண்ணிட்டா நானே விஜய்க்கு மாநாடு நடத்த வாங்கி கொடுக்க தயாராக இருக்கேன். முடியும் நம்மளால். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அவங்களாலே முடியும், நம்மளும் அது ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். மற்றபடி அவங்க அதில் மூடு மந்திரமாக பத்திரிகைகளில் பொய்யா கலராக பொய் செய்தியில் விட்டுட்டு இருக்காங்க. இவர் உதயநிதி ஸ்டாலின் பீஸ்ட் படத்துக்கு தான் ஆதரித்து கேஜிஎஃப்க்கு பெரிய தேட்டர் கொடுக்க மாட்டான்னார். எல்லாருக்குமே தெரியும். ஊடகத்தில் கேஜிஎஃப்க்கு அநீதினு சொன்ன பிறகு தான் திரும்ப இறங்கி வந்தார். அடுத்தால லியோ படத்துக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், லோகேஷ் கனகராஜ் சூப்பர், எல்சியூவா என்னெல்லாமோ இருக்குது அது இதுன்னு அவர் பாராட்டி பெரிய அளவுக்கு பண்ணார். இப்படி ஒருத்தர் பெருந்தன்மையாக பாராட்டுறவரை சின்னத்தனமாக ஆதாரம் இல்லாமல் விஜய் வர்சஸ் உதயநிதி பேசுறது விஜய்க்கு படம் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியிலே அதிருப்தி இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே பண்ணலையே. அவர் லியோ படத்தை பொழுது தானே சொன்னார். அவரை ஏன் அநியாயமாக ஒரு தரவுகள் இல்லாமல் எதுக்குறாங்கன்னு திமுக ஆதரவு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மத்தியிலே டாக் இருக்குது. ஸோ விஜய்க்கு அரசியலுங்கிறது ஊடக அரசியல். விஜய்க்கு அரசியலுங்கிறது பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு ஊடகத்தில் அவரே செய்திகளை கொடுக்கக்கூடிய அரசியல். சினிமா வசூலுக்கு அது சரியாகும், அரசியலுக்கு அது சரியாகாது. அதனால தான் 214 இடத்துலையும் வறுமை ஒழிப்பு அன்னதானம் போட்டதை ஊடகவியலாளர்கிட்ட கொடுங்க, 214 ஃபோட்டோ கொடுங்கன்னா 30-40 ஃபோட்டோவுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியலைங்கிற 100% உண்மை. விஜய் 214லையும் ஒரு கேண்டிடேட் போட்டாருன்னா சீமான் 1 வந்த மாதிரி, கமல்ஹாசன் 3.8 வந்த மாதிரி, விஜயகாந்த் 8.3 வந்த மாதிரி, கமல்ஹாசன் 3.7 வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் கிடைக்கும். அது அவருக்கு இல்லை, அஜித் போட்டாலும் கிடைக்கும், சூர்யா போட்டாலும் கிடைக்கும், விஜய்க்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச விஜய் தான் ஒரு பிளேயர். 24 அதை எடுத்திருப்பாருன்னா அவர் பிளேயர் ஆயிருப்பார். மனவலிமையற்ற கோலத்தனமான அரசியல் ஆலோசகர்களால் 24 அது கிடைக்காம போயிட்டு 26 எடுக்க ஓட்ட வச்சு 29 அவர் பிளேயராக இருப்பார். இதுதான் அரசியல் கணக்கு. ஸோ அந்த கணக்கில் விஜய் தன் பலத்தை நிரூபிக்க வேண்டியது 2026. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடி பலகீனமானவர். இவர் 1% கூட வராத இவரால் கலந்து விடப்பட்ட தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாருன்னா கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, கூட்டணிக்கு ஆள் இல்லை, 5 சீட்டு தேமுதிக கொடுத்தாருன்னு அர்த்தம். இவர் வெளியே அனுப்பி ஒட்டப்படாரத்தில் நாம் தமிழரோட கீழே போன டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தென்காசியை கொடுத்தாருன்னா அங்கேயும் வேற ஆள் இல்லை. தென்காசியில் தனிச்சு கேண்டிடேட் போட்டால் கேண்டிடேட்டே இல்லை, 6% ஓட்டு கிடைக்கும். கிருஷ்ணசாமின்னா அவருக்கு ஒரு 10%, நமக்கு 6, தேமுதிக ஒரு 6, 22% தேர்ன்னு கிருஷ்ணசாமிக்கு அந்த சீட்டு அந்த கூட்டணியில் அந்த இடத்த கொடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் அவரோட கூட்டணிக்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணிக்கு யாரும் வரலன்னா விஜய் வந்தாருன்னா விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டு அவர் கொடுக்கலாம். அது அவருக்கு பலயத்தின் அடிப்படையில் கொடுக்கிறது. விஜய் பலம் நிரூபிக்காமலே சீட்டு வாங்கினா அது லாபம் தான். பலம் நிரூபிக்கிறங்கிறது வேற. பலம் நிரூபிக்காமலே ஒருத்தர் சீட்டு வாங்கிட்டாருன்னா அது லாபம் தான். பலன் நிரூபிப்பாருங்கிறது நம்பிக்கை. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், என்ன கிரேட்ல நிரூபிக்கலாம். நிரூபிக்காதவர் 0% தான். சசிகலா அம்மையார் மாதிரி, தீபா ஜெயக்குமார் மாதிரி. நுணுக்கமா பார்க்கணும் இந்த இதை. எடப்பாடிக்கு புரியும் நான் சொல்றது, முக ஸ்டாலினுக்கு புரியும்.
சீமானுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்போ 0% இருக்க ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது தங்களுக்கு பலகீனம்னு அர்த்தம். அவர் ஒரு சில பர்சன்டேஜ் எடுத்த பிறகு சீட்டு கொடுத்தா அது வந்து ஒரு கூட்டணின்னு அர்த்தம். இப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை, இருக்க 214 சீட்டுக்கு பதிலாக விஜய்க்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்கலான்னு கொடுக்கலாம், பலன் உரிக்காத விஜய்க்கு. அப்படி விஜய் கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டாருன்னா, எடப்பாடிட்ட வாங்கிட்டாருன்னா, சீமான்கிட்ட சூர்யா அதில் பாதி சீட்டே வந்து வாங்கலாம். இது ராகவா லாரன்ஸோ விஷால் ரெட்டி யாரோ வந்து வாங்கலாம். ஸோ பலன் நிரூபிச்சுட்டு விஜய் சீட்டு வாங்கினாருன்னா அது கூட மற்ற யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. பலன் நிரூபிக்காத ஒரு நடிகருக்கு சீட்டு கிடைக்கும்னா பலன் நிரூபிக்காத இன்னொரு நடிகருக்கும் சீட்டு கிடைக்கும். அந்த பலன் நிரூபிக்கிறதுக்கான இடம் தான் கேட்குது. எம்ஜிஆருக்கோ ரஜினிக்கோ இருந்த வாய்ஸ் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்துருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து அவர் எப்படி அதை கொண்டு போவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அவர் தான் பண்ணணும். நம்ம அவருக்கு ஏன் எலோஸ் அட்வைஸ் கொடுக்கணும்? ஏற்கனவே அவர் தப்பான அட்வைஸில் ஒரு இமேஜ் பாதிச்சுட்டு இருக்கிறது. இன்னும் தப்பாக பண்ணுவார், அது இமேஜ் ரொம்ப பாதிச்சிடும். ஏன்னா முதல்ல 24 வராது தப்பு. ரெண்டாவது விக்கிரவாண்டியில் அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவை பார்த்து விக்கிரவாண்டியில் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, விஜய்க்கு ஒன்று செல்வாக்குலன்னு ஆயிட்டு. மூணாவது மைக்கு படத்தை போட்டது ஏதோ முடிவு எடுத்துட்டாருன்னா, மைக்கு படத்தை போட்டவர் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு ஓட்டு குறவங்கனால நடுநிலைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஓட்டை இல்லாத இடத்துல எந்த ஓட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க? அஜித் விக்கிரவாண்டியில் யார் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவார்? ராமதாஸுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம் இன்னொரு கட்சிக்கு, ஏன்னா அவருக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு எடுத்திருக்கிறாரு, திருமாவளவன் ஓட்டு எடுத்திருக்கிறாரு. நீங்க ஓட்டே இல்லாதவங்க உங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி சீமானுக்கு நாங்க ஆதரவு இல்லை, சீமான் ரொம்ப லோ ஓட்டுல இருக்காரு, கொஞ்சம் குடிச்சுன்னா அதனால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் எங்களுக்கும் ஓட்டு இல்லைன்னு அசிங்கப்பட்டுறவங்களுக்காக முட்டாள்தனமா போய் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னீங்க. இது தப்பான வீகம். கள்ளக்குறிச்சிக்கு போன தப்பான வீகம். இது 24ல் 39 சீட்டு போகாது தப்பான வீகம். இன்னும் தப்பா தான் வீகம் பண்ண போறீங்க. இப்போ உங்க தப்பான வீகத்துல உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு சொல்றதுல திமுகவுக்கு வாக்களிக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத்தியில விஜய்க்கு பிலிம் ஆடியன்ஸ் அந்த மெர்சல் படத்துக்கு பிறகு 2 மடங்கா போன ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மன வருத்தம் இருக்கு. இதுவரை எங்களோட இணைந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.